இனிய நண்பர்களுக்கு அன்பான வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2 இப்போ புதுசா படிக்கிறவங்க எப்பவுமே ஒரு நோட்ஸ் எடுத்து படிச்சீங்கன்னா, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா, இப்போ இருக்கிற டைமுக்கு உங்களால புதுசா படிக்கிறவங்க, இப்போ வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிறவங்க, அவங்களால நோட்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கு டைமே கிடைக்காது. அதனால நான் ஏற்கனவே நான் குரூப் 4 பாஸ் பண்ணிட்டு, ஆல்ரெடி ஒரு ஜாப்ல இருக்கேன். 2வது டெட் பாஸ் பண்ணிட்டு, அதுலேயும் ஜாப் வந்தது. ஆனால் அதனால் போக முடியல. ஏன்னா இந்த இந்த ஜாபே போதும், ரொம்ப லாங்கில் போட்டுட்டாங்கன்னு போக முடியல. நான் என்னுடைய இது எப்பவுமே பார்த்தீங்கன்னா, நான் நோட்ஸ் எடுத்து தான் படிப்பேன். அதனால தான் இப்போ டெட்டில் கூட நான் ஜாப் போயிட்டு வந்துட்டு நான் செகண்ட் கிரேட் டீச்சர் வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நான் ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் இப்போ டிஎன்பிஎஸ்சி 2021 பாஸ் பண்ணிவிட்டு 2021 இப்போது 4 வருஷமாக டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன், ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, ஜியாகிரஃபி டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 4ல் வந்து ஜியாகிரஃபிக்கு இப்போ எவ்வளோ மார்க்னா குரூப் 2ல் 5 கொஷின் கேட்குறாங்க. அதில் இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுத்து எழுதி படிக்க நோட்ஸ் எடுத்தால் கஷ்டம். நான் அந்த சிலபஸ் வச்சு ஜியாகிரஃபிலாம் எழுதியிருக்கேன், நோட்ஸாகவே எழுதிட்டுருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாம் சிலபஸ் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 70 to 80% கவர் ஆகிட்டுருக்கோம். ஒவ்வொரு இப்போ ஜியாகிரஃபி எடுத்திங்கன்னா அதில் ஒரு சிலபஸில் ஒரு 80% கவர் ஆகிருக்கும். நீங்கள் இதே கண்டி நீங்கள் எடுத்து சிலபஸ் எடுத்து ஒரு புக்காக எடுத்து 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்கிற புக்கு எடுத்து நீங்கள் தேடி பிடிச்சி நோட்ஸ் எடுத்து படிக்கிறதுக்குள்ளே ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதம் ஆகிடும். ஆனால் நான் அதை ஆல்ரெடி நான் எழுதி வச்சுட்டேன். நீங்கள் உங்களுக்கு நோட்ஸ் வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இது வந்து ஜியாகிரஃபி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி. அடுத்து வந்து ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா, அடுத்தது ஹிஸ்ட்ரியில் எவ்வளோ கேட்டிருக்காங்கன்னா, குரூப் 2ல் 10 கொஷின் கேட்டிருப்பாங்க. இதுக்கு கேட்குறாங்க இந்த புது சிலபஸ் படி. இப்போ சிந்து சமவெளி நாகரிகம், அப்புறமா குப்தா, முகலாயஸ், மராத்தி எல்லாமே நான் சிலபஸ் வைஸாக எழுதிட்டுருக்கேன். உங்களுக்கு நோட்ஸ் வேணும்னா நீங்கள் பிடிஎஃபாக உங்களுக்கு தருவேன். நீங்கள் வந்து அதை நீங்கள் பிடிஎஃப் அனுப்புவோம். உங்களுக்கு நீங்கள் அடுத்து நீங்கள் ஜெராக்ஸ் போட்டுக்கலாம். நீங்கள் கொடுக்குற இதுக்கு ஒர்த்தாக இருக்கும். நீங்கள் ஒரு 6 மாதத்துலேயே எழுத வேண்டியதை நீங்கள் 1 மாதத்துலேயே ஈஸியாக அதை படிக்கலாம். 1 மாதம் 2 மாதத்துலேயே இதை படித்து கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த கொஷினை ஈஸியாக போடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாலிட்டியும் நான் நோட்ஸ் எழுதியிருக்கேன். இதெல்லாம் உட்காந்து எழுதுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு கிட்ட ஆயிடுச்சு. இதெல்லாம் நான் படிக்கும்போது எழுதுனது. இப்போ வந்து நான் எதனா ஒரு எக்ஸாம் எழுதுனா இதுதான் நான் படித்து எழுதுகிறேன். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குது. நீங்களாம் இதை தேடி எடுத்து எழுதுறதுக்குள்ளே உங்களுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஒவ்வொரு பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி எல்லாமே எடுத்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 70 to 80% கவர் ஆகிருக்கும். ஒரு 100% இதில் கவர் ஆகிருக்காது. அது சிலதெல்லாம் இல்லைன்னா கூட நான் அப்பப்போ உங்களுக்கு ஒரு வீடியோ வாட்ஸ்அப்லேயே நான் யூடியூப்லேயே நான் எது இல்லையோ அதை நான் எழுதி உங்களுக்கு திரும்பவும் நான் அப்லோட் பண்ணி விட்றேன். இப்போதைக்கு 70-லேருந்து 80% கன்ஃபார்மாக இருக்கும். நீங்கள் இதை வேலைக்கு போகிறவங்க, புதுசாக படிக்கிறவங்க அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது எக்கனாமிக்ஸில் தான் 20 கொஷின் கேட்குறாங்க. எக்கனாமிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 20 கொஷின் கேட்குறாங்க. எக்கனாமிக்ஸில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நான் 6th-லேருந்து 11th வரைக்கும் இருக்கிற எக்கனாமிக்ஸு 12th வரைக்கும் கொஞ்சம் எழுதியிருக்கேன். அது மீதியும் நான் 12th எக்கனாமிக்ஸும் கொஞ்சம் எழுதி நான் அப்புறம் வந்து அப்லோட் பண்ணுவேன். இதில் எப்படியும் ஒரு 70% எக்கனாமிக்ஸை நான் முடிச்சிட்ருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நான் காண்டாக்ட் நம்பர் தரேன். நீங்கள் பிடிஎஃப் வாங்கி ஷார்ட் பீரியடில் இதை நீங்கள் படிச்சினாவே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு எதிர்பார்க்கலாம். இதோட நான் தமிழ் கூட இப்போ புது சிலபஸ் மாறி இருக்குது. பழைய சிலபஸ் நோட்ஸும் எழுதின 6th to 12th வரைக்கும் எழுதியிருக்கேன். அதெல்லாம் புதுசாக இப்போ மாறிக்கிறதுனால திரும்பவும் யூனிட் 1லேருந்து 7 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதையும் நான் கிட்டத்தட்ட ஒரு 5 மாதத்தில் ஒரு 6 யூனிட் முடிச்சிட்டேன். 7வது யூனிட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அது வேணும்னா கூட என் காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா நான் அதை ஜெராக்ஸ் போட்டு உங்களுக்கு நோட்ஸ் அனுப்புகிறேன். ஆனால் இது மட்டும் பிடிஎஃபாக இருக்கும். ஜிகே பொறுத்த வரைக்கும் நான் பிடிஎஃப் அனுப்புவேன். புது தமிழ் வேணும்னா, புதுசாக இப்போ சிலபஸ் இருக்கிற தமிழ் வேணும்னா அதை ஜெராக்ஸ் போட்டு அனுப்புகிறேன். என்னை காண்டாக்ட் பண்ணோன்னா
டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன். கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.